ஹேமை உறவுகளே, நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான லவ் முஷ்கில் சீரியலை பார்க்கறதுக்கு ஓடி வாங்க என்னோட எல்லாரும். இங்கே வந்துட்டு நம்மளுடைய கியாராவும் கியாராவோட ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும், அதாவது தங்கச்சி தம்பி எல்லாருமே சும்மா வெளியில் போய் சுற்றுறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ திடீர்னாக்கெலாம் அங்கே வந்துட்டு நம்மளுடைய யுகியோட அம்மா வந்து இவளை பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே யுகி அண்ட் ஃபேமிலி எல்லாரும் ஓடி வந்து, அம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆமாங்க, இவள்கிட்ட பேசுறதுக்காக அவங்க அம்மா வந்து ஓடி வந்திருப்பாங்க வெளியில் வீட்டை விட்டு. அப்போ உடனே என்ன ஆகும், இவன் வந்து இவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அது வந்து யுகிக்கு பிடிக்காதுல்ல, ஆல்ரெடி சண்டையில். உடனே யுகி வந்து அவளை திட்டுறான், எதுக்கு இப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, எங்க அம்மா நீ தானே வெளியில கூப்பிட வச்ச, உன்னோடைய வேலை தானா இதெல்லாம் அப்படின்னு சொன்னோட, எனக்கு என்ன இதா வேலை உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து என்னோட பக்கத்துல வைக்கிறதுக்கு, அவங்க வந்தாங்க ஸோ நான் பேசிக்கிட்டு இருந்தேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுகுற மாதிரி ஆயிடுறா. இனிமே என் வழிக்கே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே கார்ல ஏற்றி கூட்டு போறான். அவங்க அம்மாவுக்கு இஷ்டமே இல்லை, லத்தா லத்தான்னு கத்திட்டே அவங்க பாதியிலே காரை விட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே எல்லாருமே ஏமா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்காங்க. நம்மளோட கியாராவும் கியாரா ஃபேமிலியும் ஓடி போய் அம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரியும் கேட்காங்க. அப்போ வந்துட்டு எனக்கு லதா வேணும், லதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி கியாரா வந்துட்டு அந்த யுகி கிட்ட நம்ம யுகியோட அம்மா சொன்னோடனே இவளும் இவளுடைய தங்கச்சி தம்பிங்க எல்லாருமே வராங்க. வந்து பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு முன்னால் நின்றுட்டு, நம்ம எத்தனோட சோப்படப்பாம ஒரு வீட்டில் இருந்த பாரு பங்களாவே கிடச்சிருக்கு உன்னோட புண்ணியத்தில் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உடனே போன உடனேயே கியாராவை வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக யுகி அம்மா வந்து ஆழத்திலாம் எடுக்க வராங்க. உடனே இவனுமே அம்மா அதெல்லாம் பண்ணாதம்மா என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவையுமே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். உடனே அவங்க தம்பிங்களுக்குலாம் என்ன பண்ணுது அம்மா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, கோர்ட், அதாவது அவனுடைய ஆஃபீஸ் ரூம்னு இருக்கும் இல்லையா, லாயரில் இவன், அதனால அந்த கோர்ட் ரூம்குள்ளே போயிட்டு அவனுடைய கோட்டை இங்கே வந்து ஒரு சேரில் இருக்கும், அதை தூக்கி இவன் மாட்டிக்கிட்டு நல்ல செம்மையாக இருக்கப்பா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கா. அவள் தங்கச்சியுமா அக்கா அக்கா சூப்பராக இருக்குக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அதே நேரத்தில் நம்மளுடைய யுகி வந்துட்டு அவனுடைய லாயர் கிட்ட வந்து ஒரு கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருப்பானா. அப்போ திடீர்னு லைன் கட் ஆயிடும், அதே மாதிரி கரண்ட்டுமே கட் ஆயிடும். இவன் என்ன பண்ணுவான், கரண்ட் கட் ஆன சமயத்துல அவளுடைய ஒரு டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் போட்டுட்டு வெளியில வந்துருவான். இவன் அவனுடைய கோட்டை போட்டுட்டு இருப்பா. அடி பாவி, நான் என் கோட்டை காணோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னதானே என் ட்ரெஸ்ஸையே நீ போட்டுட்டு இருக்கியோ, கோட்டை கழுத்து அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இவனுக்கு வந்து இவளுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கோன்னு அவனுக்கு வந்து தெரியாது. உடனே தம்பி தம்பி எல்லாரும் இவங்க எல்லாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்களா. உடனே இவனுக்குமே ஒரு மாதிரி அசிங்கமாயிடும். உடனே முதல்ல எல்லாரும் வெளியில போங்க உங்களோட ரூம்னு அலர்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம், அங்கேதான் நீங்க இருக்கணும், இங்கே எதுக்கு வரீங்கன்னு சொல்லி அவங்களோட தம்பி தங்கச்சி இவளையுமே பத்தி விட்டுறான். இவனுமே போயிடுறான். இவனோட தம்பிங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சே நேத்து தான்டா பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம அண்ணன் நடக்க ஒரு பொண்ணு இல்லையேன்னு பாரு, இன்னைக்கு ஒருத்தி வந்துட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இவ வந்துட்டு அந்த வீட்டுக்காக என்ன பண்றான்னா சமைக்கிறாங்க. சமைச்சு சாப்பாடுலாம் கொண்டு போய் வைக்கிறா. அவ்வளோ நாள் எல்லாருமே ஆம்பளைங்க கையால தானே சாப்பிட்டுருப்பாங்க. இவளுடைய கையால சாப்பிட்றதுக்கு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதேமாதிரி அவங்க தம்பியுமே ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனுமே சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு வழியா எழுந்திரிச்சு வெளியில போயிடுறான். வெளியில போகாம என்ன பண்றான்னா அவங்க அம்மாவை போய் பார்க்கலான்ட்டு போறான். அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மாக்கு இவ இருந்து கால்லாம் அமைக்கி விட்டுட்டு இருப்பா. அப்போ வந்து இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா சின்ன குழந்தை மாதிரி அவளை வந்து இப்படி ஹூன்னு ஊதி ஊதி காமிச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து அவளோட முடியெல்லாம் பறக்குமா. அப்போ நீயும் வந்து உட்கார்றா, நான் என்ன பண்றேன்னு பாருடா அப்படின்ற மாதிரி நம்மளோட யுகியும் உட்கார வச்சுட்டு இவ ஊதி ஊதி காமிச்சிட்டு இருக்கா. இவளோட ஹேர் வந்து அந்த ஃப்ளோயிங்ல பறக்கும் போது அதை பார்த்து இவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறான். அப்போ உடனே அவனுமே வந்துட்டு சும்மா சைக்கிளை வெளியில வா அப்படின்னு கூப்பிடுவான். இவளுமே போயிடுவாளா. போனதுக்கு அப்புறமா அந்த மாத்திரையை மட்டும் அம்மாவை எப்படியா போட வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்குள்ள அவங்க அம்மா தூங்கிடுவாங்க. உடனே இவளுமே வந்துட்டு அவங்க மேல பெட் ஷீட்டை போட்டுட்டு இவ சொல்லுவா, குட் மூட்ல இருக்காங்க, இனிமே வந்துட்டு உங்களுக்கு அந்த மாத்திரைலாம் தேவைப்படாது, சந்தோஷமா இருக்கும்போது எதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவனுக்குமே கொஞ்சம் ஹாப்பி ஆயிரும். அப்போ உடனே என்ன பண்ணுவான்னா, ஒரு சண்டையில வந்து இவள்கிட்ட இருந்து அவனுடைய செயினை வந்து கழுத்துல இருந்து கலத்திருப்பான். அப்போ வந்து அதே செயினை கொண்டுட்டு போய் இந்த செயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி எங்க அம்மாவை பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவன் சொல்லுவா, நீ எப்படி என் கழுத்துல இருந்து கலத்துனியோ அதே மாதிரி கழுத்துல போடு அப்படின்னு சொன்னோன்னே இவனுமே கழுத்துலயே போட்டு விட்டுறான். கழுத்துல போட்டு விட்டோன்னே அதையுமே பார்த்துட்டு ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சும்மா செஞ்சுட்டு போயிடுறான். இவன் ஒன்னே கட்டுக்கோப்பா இருந்தவனை கட்டுப்பாடெல்லாம் ஆக்கிடுவாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்மளுடைய கியாரா வந்துட்டு ஒரு கோவிலுக்கு வந்து இவளுடைய அம்மா வந்து கூட்டிட்டு போயிருப்பா. அதாவது நம்மளோட யுகியோட அம்மாவை கூட்டிட்டு போகும்போது அங்கே அந்த குட்டி பசங்களுக்கு கிட்ட எல்லாம் வந்துட்டு பிரசாதத்தை வந்து புடுங்கி சாப்பிட்றதுக்கு ஓடிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்க அம்மா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பாரு நீ ஒரு பொம்பளை குட்டு வந்து அந்த பொம்பளை என்ன பண்ணுது பாரு அப்படின்னு திருப்பி பாப்பா. ஓடி ஓடி போய் இந்த பொண்ணோட இதெல்லாம் போய் புடுங்கி சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணை பிடிச்சி ஓடும் போது அந்த பொண்ணோடைய ஷால் வந்து
வந்து ஃபேன்குள்ள மாட்டிடும். அந்த ஃபேன்ல இருந்து எடுத்து கொடுக்கறதே நம்மளோட யுகி அம்மா தான். உடனே ஓடி போன பாப்பா அவங்கள கெட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்யூ ஆண்டி எப்படி சொன்னோன்னா அந்த பொண்ணுடைய அம்மாவுமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க தான் தெய்வம் மாதிரி இன்னைக்கு காப்பாத்திருக்கீங்கன்ட்டு இவங்களுக்கு ரொம்ப பெருமையாயிருது. அதோட இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இவளுக்கு வந்துட்டு ஒரு gift மாதிரி நான் ஒரு சேலை வச்சிருக்கேம்மா, நீ அதை போட்டால் நான் செம்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலையும் போட்டு ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி அவளை அலங்காரம் பண்ணி வெளியில கொண்டு வந்து விடுவாங்களா. அப்போ நம்மளோட யுகி அதை பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டு அவளுடைய கை இருக்கு இல்லையா பிடிச்சி முறுக்கி அப்படி பண்றத வந்துட்டு யுகி அம்மா பார்த்து ரொம்ப பயந்துடுவாங்க. ரொம்ப அழுது கீழே உருண்டு உருண்டு அழுவாங்க. உடனே இவனுமே வந்துட்டு அம்மா அம்மா ஏமா இப்பெல்லாம் பண்றீங்க, எந்திரிங்கம்மா, நான் தெரியாம பண்றமான்னு சொல்லிடுவான். உடனே அவங்க அம்மா அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. நம்மளுடைய கியாராவோ ரொம்ப அழுதுட்டே நிப்பாளா. அப்ப இவன் வந்து போய் சொல்லுவான், அன்னைக்கு செயினை போட சொன்னேன், இன்னைக்கு என்னன்னா தாலி கிட்ட சொல்ல போறியோ அப்படின்னு கேட்டோன்னா அவளுக்கு அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும். ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டுறப்பா. அவ தங்கச்சி வந்தோடனே என்னக்கா என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஒன்னும் இல்லடின்னு தொடச்சிட்டு இருப்பா. உடனே இங்கேயோ கியாரா வந்து அழுததை நினைச்சு இவங்க அம்மா அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம யுகி போய் அம்மா நான் தெரியாம பண்ணிட்டோமா அப்படின்னு சொன்னோன்னே இதே மாதிரிதான் அன்னைக்கு அந்த பொண்ணையும் நீ பண்ணுன அது. அப்போ வந்து அந்த ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதுல வந்து இவனுடைய ஒய்ஃபா அவ யாருன்னு தெரியல, அந்த ஒய்ஃப் மூஞ்சி தெரியாத ஒய்ஃபை வந்துட்டு இவன் வந்து அதே மாதிரி கையை வந்து முறுக்கி பிடிச்சிருப்பான். அதனாலயே வந்து அது ஒரு வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைச்சிருக்குமா. அதை நினைச்சிட்டு அன்னைக்கும் அப்படிதான் பண்ணேன், இன்னைக்கும் இப்படிதான் பண்ணேன், நீ இன்னும் மாறவே இல்லடா அப்படின்ற மாதிரி அவனை வந்து திட்டிட்டு அங்கேருந்து அவங்க அம்மா போயிடுறாங்க. இவனுமே அங்கேயே அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கா. அப்போ பின்னால நம்ம கியாரா வந்து நின்றுட்டு இருக்கா. உடனே முன்னால் வந்துட்டு நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டனா உன்கிட்ட ஒரு பொண்ணு கூட நிலையா இருக்க மாட்டா, இதெல்லாம் என்ன பழக்கம் உனக்கு, இப்படிதான் ஒரு பொண்ணை நீ வந்து ஹர்ட் பண்ணுவியா, லதாவோட சாரியை போட்டதுக்கே நீ என்னை இவ்வளோ இது பண்றனா, நாளைக்கு நான் போய் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நல்லா இவனை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போறா இவன் பண்ண தப்பெல்லாம் நினைச்சிட்டு. அதுக்கப்புறமா அடுத்த நாளே வந்துட்டு இவளுமே வந்து லாயர் மாதிரி கோட் போட்டுட்டு வந்து நிற்கிறா. இவளுமே லாயருக்கு தான் படிச்சிருப்பா போல. அப்ப இவங்கிட்டயே அசிஸ்டண்டா இருந்துக்கலாம் அப்படின்னு மாதிரி இவளுமே வந்து இனிமே நானும் கோர்ட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மா கிட்ட இவங்க 2 பேருமே சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க. இவளுக்கு வந்து ஊட்டிலாம் விட்டுட்டு வாயெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இவளுமே அனுப்பி வைக்கிற ஆசீர்வாதம் பண்ணி. இவன் வந்து கண்டுக்க மாட்டான். இவன் வந்துட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடுவானா. உடனே வந்துட்டு உடனே என்ன அப்படின்ட்டு ஏதோ சும்மா பேசுற மாதிரி பேசிட்டு அப்புறம் அங்கிருந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. கோர்ட்ல எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் வெளியில வரலாம் அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கும் போதே 2 பேத்துக்கும் இங்க வந்து முட்டிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. அப்போ திடீர்னு பேசிட்டே இருந்தாங்களே இவன் திடீர்னு போய் முன்னால நடந்து போவாளா, ஒரு குழியில போய் விழுந்துருவா. குழியில போய் விழுந்தோடனே இவன் உடனே வந்து கையெல்லாம் பிடிச்சி தூக்கி விட வருவான். அப்போ உடனே மேல இருந்து பூவெல்லாம் விழவும் இவ ஏதோ ஒரு ஃபீல்ல அப்படி மேலே எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா லூஸு ஒழுங்கா நடந்து வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அவனும். அப்போ இவளுடைய தம்பி ஃபோன் அடிச்சுட்டு அக்கா தங்கச்சியை காணோம்க்கா அப்படின்னு சொல்லுவானா. இவ உடனே பதறி அடிச்சு 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டு இவ எங்கெல்லாம் போனா என்னன்றத ஃபோன்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு குடோன் மாதிரி இருக்குமா அங்கே போய் இவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவளுமே நல்லபடியா எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணையுமே இவங்க வந்து காப்பாத்திடுறாங்க. இவ வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, என் தங்கச்சி மட்டும் கிடைக்கணும் நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு இதுக்கு முன்னால சொல்லியிருப்பாளா. அப்போவே உடனே அவனுடைய லிப்ஸ்ல கை வச்சுட்டு இப்பெல்லாம் பேசாத, முதல்ல நீ தண்ணி குடி அப்படின்னு சொல்லி அவளை தண்ணி குடிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அடிச்சு பிடிச்சி இந்த பிள்ளையுமே காப்பாத்திருப்பாங்க. தேங்க்ஸுங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க என் தங்கச்சியை காப்பாத்தி கொடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடாருன்னு அவனை வந்து இவன் ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணதுக்கு அப்புறமே இவனுமே அதை வந்துட்டு நல்லா இருக்கிற 2 பேருமே அதை வந்து ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா இருந்துக்கிறாங்க. அந்த நேரத்துல நல்லபடியுமா அந்த பொண்ணையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்கங்க. இப்படியே ஒரு என் கார்டை போடுவோம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். See you tomorrow for the next episode. Bye.